நருட்டோ அனிமேல 4th கிரேட் நிஞ்சாவா முடிச்சு காகேவை சீல் பண்ணதுக்கு அப்புறம் கிளம்பி வீட்டுக்கு போகாம இந்த சாஸ்கே பைய ஒகாகேஸ் உங்க எல்லாரையும் நான் கொல்ல போறேன் நருட்டோ ஒன்னே சேர்த்து தான் அப்படின்னு பஞ்சு டயலாக்லாம் விட்டுட்டு கடைசியா நருட்டோ கிட்ட பல்பு வாங்கி வந்திருப்பான். சாஸ்கே இப்படி ட்ரை பண்ணதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இட்டாச்சி தான் நான் சொல்லுவேன். இது இட்டாச்சிக்கு கொனகா பண்ண கொடுமைகளுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக இல்ல, ஷினோபி வேர்ல்டோட பீஸுக்காக தான். இட்டாச்சி கொனகா நல்லதுக்காக பேக்ரவுண்ட்ல தேவைப்பட்ட எல்லா டேட்டி ஒர்க்கையும் பார்த்துட்டு பழியையும் அவன் ஏத்துக்கிட்டு ஒரு ஹீரோவா இருந்தான். இதே மாதிரி சாஸ்கேவும் ஷினோபி வேர்ல்டுக்கு ஒரு இட்டாச்சியா இருக்க ஆசைப்பட்டான். ஏன்னா அந்த 5 நேஷனும் இப்போ ஒத்துமையா இருக்க காரணம் அகாட்சுகி மாதிரி ஒரு காமன் எனிமி இருந்ததுனாலதான். நாளைக்கே இவங்க மறுபடியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்க அதிகமான வாய்ப்பு இருக்குன்னா சாஸ்கே இவங்களுக்கு ஒரு காமன் எனிமியா இருக்க முடிவு பண்ணா. மொத்த டெயில் டிவிஷன் கண்ட்ரோல் பண்ணி கிடைக்கிற பவர் மூலமா சாஸ்கே மொத்த ஷினோபி நேஷன் சேர்த்து ஒரே ரூல் கீழே கொண்டு வர நினைச்சான். அப்பதான் ஷினோபி நேஷன்லாம் வாதால சண்டை போடாம உண்மையான பீஸ் அச்சீவ் பண்ணும்னு சாஸ்கே நம்பினான். சாஸ்கே சர்வாதிகாரம் மூலமா பீஸ் அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணா. நருட்டோ ஜனநாயகம் மூலமா பீஸ் அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணா. இதுல எது பெஸ்ட் டிசிஷன் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.